Hi, hello. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் அன்பே ஷிப்பின் கண்டதும் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே டொபினோ தாமஸை காட்டுறாங்க. அவர் அவரோட ஏரியாவில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் காலேஜுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ஒரு பொண்ணை காணோன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் இந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்க இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லீடாக கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ காணாமல் போன பொண்ணு எங்கன்னு சொல்லி தேடும்போது 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா சாக்கு மூட்டையில் கட்டி இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாங்க. ஸோ இவங்களை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு டொபினோ தாமஸ் ஒவ்வொரு சஸ்பெக்டாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்க இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த பொண்ணை கொன்று யார் அந்த கிணத்துல வீசினது, டொபினோ தாமஸ் இதை கண்டுபிடிச்சாரா, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் நான் இந்த ஒரு கதைக்களமே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு ஸ்டோரியை நோக்கி போக ஆரம்பிக்குது. படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெக்டை கண்டுபிடிச்சி முடிச்சிருவாங்க. ஸோ என்னடா அதுக்குள்ளே சஸ்பெக்டை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கதைக்களம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கதைக்களம் ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த ஒரு வித்தியாசமான ஃபீலை பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துச்சு. இதை வர பார்த்தீங்கன்னா படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் 2.5 மணி நேரம் அப்படின்றப்ப 2 கதைகள் உள்ளே இருக்கும்போது படம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கல. அதில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சஸ்பெக்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி ஒன்று நடக்கும். அதில் என்னடா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லீடாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட்னு சொல்லி காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா கேரளா சினிமா ஏன் ஜெயிக்குதுன்னா கண்டிப்பாக உண்மைக்கு நெருக்கமாக எந்த ஒரு சீனையும் கொஞ்சம் கூட அல்டாப் இல்லாமல் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தாங்க கேரளா சினிமா இன்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு சீனுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிகைப்படுத்த மாதிரி இருக்காது. டொபினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அங்கே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸாக இருக்கட்டும், என்னதான் இவர் ஒரு நம்ம சப் இன்ஸ்பெக்டர்னு சொன்னாலும் அவருக்கு அங்கே நடக்கக்கூடிய மென்டல் ப்ரெஷராக இருக்கட்டும், இதை தவிர அந்த ஸ்டேஷனில் ஒரு வருஷம் கூட ஒரு சப் இன்ஸ்பெக்டரை தாக்க பிடிக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு வேலையில் அவருக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டில் காட்டக்கூடிய குறியீடுன்னு சொல்லிட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தை பேஸ் பண்ணி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஒரு சீரீஸாகவே கொண்டு போகலாம். எப்படி சிபிஐ ஒரு 5 பார்ட் உள்ள ஒரு சீரீஸாக இருக்கோ, கண்ணூர் ஸ்குவாடை வச்சு இன்னும் ஏகப்பட்ட சீரீஸ் எடுக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் எடுக்கிறதுக்கு உண்டான நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த படத்தோட பேரை சத்தியமாக சொல்கிறேன் வாயிலே நுழையலைங்க. கிட்டத்தட்ட 10 டைம் பேசி தான் படத்தோட பேர் வாயில் பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு படத்தோட பேரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறையவே இருக்குது. டொபினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீனையுமே மிகைப்படுத்தாமல் அவ்வளோ அழகாகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. கண்ணூர் ஸ்குவாடில் எப்படி ஒரு 3 பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி டொபினோ தாமஸுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொடுத்ததை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. தீயோட ஸ்டார்டிங்கில் ஒரு சாங்ஸ் இருக்கும். எப்படி வேட்டையாட விளையாடல நம்ம கமலஹாசனுக்கு ஒரு சாங் இருக்கும், அதே மாதிரி டொபினோ தாமஸுக்கும் இந்த படத்தில் ஒரு சாங் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா போகும்போதே சட்டலாக ப்ளே ஆனனால பெரிய விஷயமாலாம் எதுவுமே தெரியல. இதை தவிர மற்றபடி டெக்னிக்கல் டைமை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபிலாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. மொத்தத்தில் சத்தியமாக பேர் தெரியலைங்க, கோச்சிக்காதீங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த கதைக்களம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கதைக்களம் ஆரம்பிக்குது. ஒரு படம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது 2 கிரைம் த்ரில்லர், 2 கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு டபுள் தமாக்காவே இந்த படத்தை கொடுத்துட்டாங்க. படம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் கண்டிப்பாக படம் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்கல. படம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நீங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர், கிரைம் இன்வெஸ்டிகேஷன், மர்டர் மிஸ்ட்ரி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். படம் பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும்ன்றதுல ஏற்ற ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கராராக இருங்க, உஷாராக இருங்க. எப்போவுமே மூவிஸ் ரிவ்யூ தமிழ் பார்த்துட்டே இருங்க.